ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு aaminassamayal. டுடே நம்ம சேனலில் ஒரு கப் ரவை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்துக்காங்க. ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டைம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ரவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கசக்கிட்டு போடுங்க. இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப்பு போல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடணும். ரவையை வந்து இருக்கு இல்லைங்களா, ரவை வந்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா கையில் நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு பிசைவோம் அதே அளவுக்கு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரவையை பிசைஞ்சிட்டேன். இப்போ எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். ரவை கொஞ்சம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரவை பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டைம் நல்லா இதை பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுருப்பீங்க எல்லா வீட்லேயுமே. இதில் நம்ம உருண்டை பிடிச்ச மாவை இதில் வச்சிடலாம். பாருங்கள், பேக் சைடு மாவு வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். பாருங்கள், பாருங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம்.
ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு இதை நல்லா திருப்பி போட்டுவிடுங்க. நல்லா திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பக்கமுமே குக் ஆகும். நல்லா பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புரட்டி போட்டதில் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கப் ரவை வச்சு நல்லா மொறுன்னு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.